அண்மைச் செய்தி, காஷ்மீரில் மீண்டும் மேகவெடிப்பால் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஏராளமான சாலைகள் பெருவெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது முதல் முறையல்ல, ஏற்கனவே இதே போன்றது ஒரு நிகழ்வு நடந்தது. தற்போது மீண்டும் ஒரு மேகவெடிப்பு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விவரங்கள் என்ன சொல்கின்றன? சேத அளவு எப்படி இருக்கிறது? ராபி நதியிலே பெருவெள்ளம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே ஒரு புறம் வெள்ளம், தாவி நதியிலே பெருவெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் ஜம்மு நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே கடும் வெள்ளம் என பல்வேறு இமயமலை பகுதிகளிலே பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு அருணாச்சல பிரதேசம் முதல் பாகிஸ்தான் வரை பல்வேறு இடங்களிலே பரவலாக ஏற்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்திலே மிகவும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பது ஜம்முவிலே. இங்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பல கட்டிடங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன, வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கின்றன. ஆரம்பகட்ட தகவல் படி உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரிலே காவல்துறை, SDMA, NDMA வீரர்கள் ஆகியோர் மீட்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அது தேவையான அளவுக்கு இருக்காது என்பதால் ராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ராணுவத்துக்கு தகவல் அனுப்பப்பட்டு ராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் தற்போது மீட்பு பணியிலே இணைந்திருக்கிறார்கள். அதே போல இமாச்சல பிரதேசத்திலே மணாலி, குல்லு, சம்பா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே கடும் மழை காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பாலங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றன, வாகனங்கள் வெள்ளத்திலே இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல பொதுமக்கள் எங்குமே போக்குவரத்து இயல்பை பாதித்து எங்கும் செல்ல முடியாதபடி அவர்கள் முடங்கி இருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என ஜம்முவிலும் சரி இமாச்சல பிரதேசத்திலும் சரி எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லிக்கு கூட தற்போது மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை பல்வேறு இடங்களிலே காற்று வீசலாம் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இப்படி வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே மழை பாதிப்பு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. டெல்லி உள்ளிட்ட சமவெளி பகுதிகளிலே நீர் வடிவது, பாதிப்பு ஆகியவை குறைவாக இருக்கும் சூழ்நிலை மலைப்பாங்கான பிரதேசங்களில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த முறை நீங்கள் குறிப்பிட்டது போல ஜம்முவிலே தான் மிகவும் அதிக பாதிப்பு. ஏற்கனவே கிஷ்த்வார் பகுதியிலே மேகவெடிப்பு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தோடா, இப்போது ஜம்மு பகுதியிலே, ஜம்மு பெரிய நகரம் என்பதால் ஜனத்தொகை அதிகம், ஆகவே அங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. தாவி நதி அந்த வழியாகத்தான் செல்கிறது. ஜம்மு நகரத்தின் ஊடையே செல்வதால் அங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போலவே இமாச்சல பிரதேசத்திலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே சுற்றுலா பயணிகள் ஆகியோர் பல்வேறு இடங்களிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கியிருக்கிறார்கள். ஜம்முவிலே வைஷ்ணவி தேவி யாத்திரை கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வட இந்தியா முழுவதுமே கடுமையான மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தளபதி, காட்சிகளை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. நிலைமை குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா. அதையும் செய்திகளில் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த கட்ட தகவல்களுக்காக நாம் மீண்டும் பேசலாம். கணபதி, விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய கள தகவல்களுக்கு உங்களுக்கு நன்றி.